ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நாள் கிளாஸு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லித்தரேன். எடுத்த உடனே நிறையா சொல்லி தந்தால் உங்களுக்கு குழப்பம் வந்துடும். ஒரு நாள் பேக், அடுத்து ஃப்ரண்ட், அப்புறம் பட்டி, அடுத்து கை, இப்படி ஒரு நாளும் ஒரு ஒரு பார்ட்ஸ் நான் வெட்டுறது சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரே வாரத்திலே ப்ளவுஸ் கட்டிங் கற்றுக்கலாம். அடுத்த வாரத்தில் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கற்றுக்கலாம். நீங்கள் ஈஸியாகவே ஒரு 15 நாள்லையே நீங்கள் ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத ஈஸியாக கற்றுக்கலாம். வாங்க பார்க்கலாம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். டிப்டாப் துணி எடுத்து கொடுத்துருக்காங்க கஸ்டமரு. அளவு ப்ளவுஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக கட் பண்ணலாம். சிஸ்ஸர், டேப்பு, டீஸ் கட்டி, ஒரு ஸ்கேல். நான் சொல்லித்தரது ஒன்லி பிகினர்ஸ். ஒரு 2-3 சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அக்கா எனக்கு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்கக்கா, எனக்கு எப்படி போய் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டாலும் எனக்கு புரியலை, நீங்கள் சொல்லித்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். துணியை போட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஓப்பன் பகுதி நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். நான் சொல்கிறத திரும்ப திரும்ப இந்த வீடியோவை அப்படியே நீங்கள் மெதுவாக ஸ்லோ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். யார் சொன்னது ப்ளவுஸ் கஷ்டம்னு? ப்ளவுஸ் ஆரம்பத்தில் தான் புரியாத மாதிரி இருக்கும், போக போக ரொம்ப ஈஸி. டைலரிங் தொழிலில் அதை நம்ம கற்றுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் யாருக்கிட்டையுமே போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த இருக்குது, இங்கே பாருங்கள். இப்போ இடுப்போட உயரம் நம்ம எடுக்க போகிறோம். இடுப்புலேருந்து ஷோல்ட்ரு வரைக்கும் உள்ள உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இருக்குது இடுப்புலேருந்து உயரம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. இதுக்கு மேலே அடியலுக்கான அளவு. நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இடுப்போட உயரத்தை எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு அடியல் இது கரெக்டான அளவு. இது மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கான அளவு. இங்கே பாருங்கள், ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், தையலுக்கான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ளவுஸ் இந்த மாதிரி நீட்டாக போட்டுக்கோங்க. இதில் சுருக்கம் எதுவும் இருந்தாலும் நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. 30 இன்ச்சு, 32 சைஸு, 34 சைஸு, 36 சைஸு, 38, 40, 42 சைஸ். புதுசாக பழகுறவங்களுக்கு சைஸ் ஒரு குழப்பமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறம்போது அளவு ப்ளவுஸ் வச்சு கற்றுக்கோங்க. இதில் நான் சொல்கிற அளவை மட்டும் பாருங்கள். இந்த இருக்குது, இந்த ஆம்கோல் மூலையிலேருந்து இந்த ஆம்கோல் மூலை வரைக்கும் இவங்களுக்கு பாருங்கள் 18 இருக்குது. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த ஆம்கோல், இந்த ப்ளவுஸை இப்படி விரித்து போட்டுக்கோங்க. பேக் சைடு இந்த ஆம்கோல் மூலையிலேருந்து இந்த ஆம்கோல் மூலை வரைக்கும் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. 18.75 இருக்குது. இப்போ 18.75 நம்ம 19 கூட வச்சுக்கலாம். 18.75 இருக்குது, அதை நம்ம 19 கூட வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. 19ல் பாதி என்ன? 19ல் பாதி என்ன? இதில் நீங்கள் யாரும் இங்கே பாருங்கள், 19ல் பாதி 9.5. 19ல் பாதி என்ன அளவு எடுத்தோம்? 9.5. கரெக்டாக 9.5 மார்க் பண்ணிக்கோங்க. இது நான் புதுசாக பழகுறவங்களுக்காக தான் மெதுவாக சொல்லித்தரேன். நீங்களும் இதே மாதிரி எடுத்த உடனே எல்லாமே கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு பேக் சைடு கற்றுக்கோங்க, அடுத்து ஃப்ரண்ட்டு கற்றுக்கோங்க, அடுத்து கை, அடுத்து பட்டி. கற்றுக்கிறம்போது உங்களுக்கு ப்ளவுஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது 9.5 அளவு நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ ஷோல்ட்ரு, கழுத்து என்ன அளவுங்கிறத பார்க்கலாம். முன்னாடி இப்போ ப்ளவுஸை 2ஆக நம்ம மடித்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ப்ளவுஸை 2ஆக மடித்து போட்டாச்சு.
பாருங்கள், ப்ளவுஸை 2ஆக மடித்து போட்டுட்டேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ப்ளவுஸை 2ஆக மடித்து போட்டுட்டேன். இந்த எந்த இடத்துல சுருக்கம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கையை இப்படி கொண்டு போய் வைக்கக்கூடாது. இந்த கையை வந்து இப்படி தான் வைக்கணும். அதே மாதிரி பார்த்துக்கோங்க, எல்லா இடமும் கரெக்டாக இருக்கணும். இந்த இடம் வந்து கொஞ்சம் இது வந்து ரெடி அளவு, சரிங்களா? அதுக்கு முன்னாடி இது வந்து தையலுக்கான அளவு. இது ரெடி அளவு, தையலுக்கான அளவு. அதே மாதிரி இது ரெடி அளவு, இது தையலுக்கான அளவு. இப்போ நம்ம கழுத்தையே மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், தானா ஷேப்பில் போட்டுக்கிற வேண்டியதான். அதாவது நம்ம தையலுக்கான அளவும் இது வந்து ரெடி அளவு, இது தையலுக்கான அளவு. அதே மாதிரி இது ரெடி அளவு, இது தையலுக்கான அளவு. அந்த தையலுக்கான அளவுகள் ரெண்டையும் இப்படி இணைச்சிட்டு பானா ஷேப்பில் போட்டுட்டு, கஸ்டமர் என்ன நெக் கேட்டிருக்காங்களோ, பானை கேட்டால் அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். ரவுண்ட் நெக் கேட்டிருக்காங்க, இப்படி சேப்பாக வளைச்சி விட்டுக்கிற வேண்டியதான். நம்ம விருப்பம்தான். இப்படி தான் ரவுண்டு போடணும், ஸ்கேல் வச்சு தான் போடணுங்கிறதெல்லாம் கிடையாது. இது ரவுண்ட் நெக் அப்படியே போட்டுக்கிற வேண்டியதான். இப்போ அடுத்து ஷோல்டர் அளவு. இங்கே பாருங்கள், ஷோல்டர் அளவு எப்படி எடுக்கணும்னா, இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி தையலுக்கான அளவு ரெடி அளவு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இதுலேருந்து அந்த கை ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ரெடி அளவு. அங்கத்தால கை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சு விடணும். அதாவது இது வந்து ரெடி அளவு, இது வந்து இதுதான் ரெடி அளவு. சாரி, இது ரெடி அளவு, தையலுக்கான அளவு. இது வந்து ஷோல்ட்ரு, இது வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சு. நான் போடுற மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னா ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை விட ஈஸியாலாம் வந்து யாருமே சொல்லித்தர முடியாது. இது இன்ச்சு கணக்கு 40 இன்ச்சு கழிங்க, 2 இன்ச்சு கூட்டுங்க, 2 இன்ச்சு கழிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். நான் எப்படி டேப்பு அளவு ப்ளவுஸை வச்சு சொல்லித்தரணும், அதே மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஸ்கேல் வச்சுட்டு இது ரெடி அளவு, இது தையலுக்கான அளவு. மறுபடியும் சொல்கிறேன், ஷோல்டர்லேருந்து நம்ம உயரத்தை, இடுப்புலேருந்து ஷோல்டர் வரையும் உயரத்தை எடுத்துக்கிறோம். உயரத்தை எடுத்துக்கிட்டு அடியலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுறணும். அதுக்கடுத்து ப்ளவுஸை நல்லா விரிச்சிட்டு சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக எடுத்துக்கிட்டு, இங்கேருந்து உயரம் 19 இன்ச்சு எடுத்தோம். 19ல் பாதி 9.5 இன்ச்சு அகலம். அதாவது நம்ம ப்ளவுஸுக்கு வந்து அகலம் சுற்றளவு, ப்ளவுஸோட சுற்றளவு நம்ம எத்தனை எடுத்தோம்? 9.5 இன்ச்சு எடுத்தோம். அடியலுக்கு 1.5 இன்ச்சு, ஒரு ஸ்கேல் அளவு நம்ம விருப்பம் போல் ஒரு ஸ்கேல் அளவு 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஷோல்ட்ரு அளவு எடுத்தோம். இங்கே பாருங்கள், கழுத்துக்கு வந்து அளவு ப்ளவுஸை 4ஆக மடித்து போட்டு கழுத்து பகுதி ரெடி அளவு, அடியலுக்கான அளவு, ரெடி அளவு, அடியலுக்கான அளவு எடுத்துக்கிட்டோம். அடுத்து இங்கே பாருங்கள், ஷோல்ட்ரு அந்த ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஜாயின் பண்ணியிருக்க இடத்த எடுத்து, அதாவது ஜாயின் பண்ணியிருக்க இடம்னா இந்த இருக்குது, இது நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியாச்சு. இந்த இருக்குது, இந்த பாருங்கள், இது மார்க் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் மறுபடியும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் ரெடி அளவு, இந்த அளவு எடுத்தாச்சு. இது வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். பேக் சைடு ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்தாச்சு. 1க்கு 2 தடவை சொல்லிட்டேன். ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் நான் சரி பண்ணுறேன். ஸ்கேல் மட்டும் இருந்தாலே போதுங்க, உங்களுக்கு எந்த குழப்பமும் எதுவுமே வராமல் நம்ம பண்ணிக்கலாம். இந்த அளவு நமக்கு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 6 இன்ச்சு வச்சாலே கரெக்டாக இருக்கும். 6 இன்ச்சு. ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் ரொம்ப வெயிட்டுங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் 6.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து 6 இன்ச்சு. நீங்கள் ஆவரேஜாக எல்லாருக்குமே 6 இன்ச்சு வைக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேக் சைடு கட் பண்ணுறேன் வாங்க.
இதை வந்து இந்த அளவுகள்லாம் நீங்கள் எடுத்த உடனே டிப்டாப்பில் போட்டு துணி வந்து 150 ரூபா 180 ரூபா விற்கிறாங்க. துணியை வீணாக்கிறாதீங்க. லைனிங் 1 மீட்டர் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அவங்க கரெக்ஷன் என்ன சொல்கிறாங்கிறத பார்த்துட்டு அடுத்ததும் லைனிங்கே வாங்கி நீங்கள் கை வைங்க. எடுத்த உடனே நீங்கள் டிப்டாப்பில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு பயமும் பதட்டமுமா இருக்கும். இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. நான் அந்த கோடு போட்டேன் இல்லையா ரெடி அளவு, அங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. அடியலுக்கு 2 இன்ச்சு இடுப்புக்கிட்ட விட்டுருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சந்தேகம்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன்.